நமஸ்காரம். குழந்தைகள் விஷயத்தில் வேற்று முகம்னு ஒன்று சொல்லுவார்கள். வேற யாரோ வீட்டுக்கு புதிதாக வந்திருக்கிறார். அவர்களை பார்த்தவுடன் சில குழந்தைகள் சட்டென்று அருகே செல்ல மாட்டார்கள். அந்த குழந்தைக்கு வேற்று முகம் இருக்கிறதா இல்லையான்னு கேட்போம். திடீர்னு யாராவது தூக்கி கொண்டு விட்டால் ஓ என்று சண்டை வைக்கும். நாம் இருக்கும்போது விளையாடி கொண்டிருப்பாள். தூக்கி வைத்தால் தூக்கி வைத்துக் கொள்ளலாம். யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு வருகிறார். அம்மா கீழே இறக்கி விட்டு அவர்களிடத்துல 2 வார்த்தை பேசணும்னு போனாலும் இடுப்பு விட்டு கீழே இறங்காது. அம்மாவின் புடவை கெட்டியாக பிடித்துக் கொள்ளும். வந்தவர்கள் யாரோ, ஒரு பேசிக் இன்ஸ்டிங்க்ட். தங்களுக்காக அது நமக்கும் அவர்களுக்கும் தொடர்பில்லை. நமக்கு தெரியாதவர், நமக்கு தெரிந்தவர்களோடு தான் பழக்கம். அவர்கள்தான் தன்னை காப்பார்கள். பிறத்தியார் நமக்கு என்ன செய்து விடுவாரோ, இதுதான் இந்த குழந்தையினுடைய உடனடி எண்ணம். மெதுவே பழகின பிற்பாடுதான் சரி அவரு நமக்கு நல்லது செய்வார் அப்படின்னு புரிந்த பிற்பாடு பழக ஆரம்பிக்கும். முகம் பழக வேண்டும்னு சொல்லுவார்கள். முதலில் வேற்று முகமாக இருக்கும், அப்புறம் முகம் பழகும். இதுதானே இயற்கை. இப்படித்தானே எல்லா வீடுகளிலும் பார்த்திருக்கிறோம். இது சொன்ன எடுத்துக்காட்டு. நம்முடைய ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் பாடும்போது பிராப்தி என்று ஒன்றை பற்றி உரையாசிரியர்கள் எழுதுவார்கள். பரம பக்தர்கள் பாகவதர்கள் அவர்கள் சொல்வது, எனக்கும் மற்ற யாருக்கும் கொடுத்து வைத்த உறவே கிடையாது. இந்த ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் மட்டும்தான் கொடுத்து வைத்த உறவு. அழிக்க முடியாத உறவு, பிரிக்க முடியாத பந்தம். அவரை தவிர பாக்கி யாராக இருந்தாலும் எனக்கு வேற்றுமுகம். சரி, வேற்றுமுகமானால் என்ன? அவர்கள் அருகிலே போக மாட்டேன், அழுவேன், இவர்களுக்கும் எனக்கும் என்ன தொடர்புன்னு அலற்றுவேன். பெருமானே நீ எப்போது ஏற்றுக்கொள்வாய்னு அவர் திருவடிகளை விட்டாமல் கெட்டியாக பிடித்துக் கொள்வேன். இது இந்த குழந்தை பண்ணுகிறா போலேயே தான் இருக்கும். அவர்கள் சொன்னது எனக்கும் அவருக்கும் மற்ற பேருக்கும் பிராப்தி இல்லை, பகவானுக்கு எனக்கு தான் பிராப்தி. பிராப்தி என்பது ஒரு பொருத்தம், ஒரு உறவு, கொடுத்து வைத்தது. பாக்கி எல்லாரும் பிராப்தி இல்லை. அவர்கள் நல்லவர்கள் இல்லையானால் அவர் நல்லவரா தீயவரா குழந்தைக்கு தெரியாதே, தெரிந்துக்க விரும்பவும் செய்யாது. எனக்கு அவரை தெரியாது. உலக இயல்பாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைத்து தெரிய வைத்து வேற்று முகத்தை போக்குவார்கள். ஆனால் இது ஆத்ம பரமாத்ம விஷயமாக இருக்கிறபடியால் அடுத்தவரை கொஞ்சம் கொஞ்சமாக பழகுங்கிற பேச்சுக்கே இடமில்லை. பழகாது, பழக தேவையில்லை, பழகக்கூடாது. எதனால் குழந்தை பயப்பட்டது? யாரோ நமக்கு ஏதோ செய்து விடுவார்கள், தன்னுடைய அம்மா அப்பா தான் காப்பாற்றுவார், இதுதான் அதற்கு எண்ணம். அதே போல இங்கேயும் பாக்கி யார் எனக்கு என்ன நல்லது செய்து விட முடியும்? இந்த ஆத்மாவை சம்சாரத்திலிருந்து தூக்க வேண்டுமானால், உஜ்ஜீவனம் அடைய வேண்டுமானால் அவர் ஒத்தரால் தான் அது இயலும். அப்படி இருக்கும்போது நான் ஏன் மற்ற பேரோடு பழகப் போகிறேன்? குழந்தைக்காவது வேற்றுமுகம் மாறி பழகட்டும்னு விடுவோம். இங்க விட தேவையே இல்லை. வேற்றுமுகம் வேற்றுமுகமாகவே இருக்கட்டும். அது என்னைக்கும் பழகியவனமாக ஆகப் போவதில்லை. உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறை வேண்டேன்னு நம்மாழ்வார் பாடினார். உன்னை தவிர பாக்கி யாரோட எனக்கு தொடர்பில்லை, யாரும் எனக்கு நல்லது செய்ய தேவையில்லை. குழந்தையின் பயம் யாரானும் தீமை செய்துவிடப் போகிறார்களே என்று. ஆனா ஆழ்வார்கள் சொல்வது, எனக்கு யாரும் தீமையும் செய்ய வேண்டாம், நீங்களாரும் நன்மையும் செய்ய வேண்டாம். ஏன் அப்படி சொல்லுகிறார்? பெருமானை தவிர மற்ற பேருக்கு
இந்த ஜீவனுக்கு நன்மை செய்யக்கூடிய திறமை இல்லை, சக்தி இல்லை, ஆற்றல் இல்லை. ஆகவேதான் மற்ற பேருக்கு எனக்கு என்ன தொடர்பு, உன் ஒருத்தனோட தான் எனக்கு தொடர்பு, உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறை வேண்டேன். ஆனால் நம் வீட்டில் இருக்கும் குழந்தை நடந்து கொள்ளும் முறையை பார்த்தே தெரிந்து கொள்ளலாம். பாக்கி எல்லாரும் வேற்றுமுகம். நான் எதற்காக பழக வேண்டும்? அதை மாற்றிக்கொள்ள வேண்டுமா என்றால் தேவையே இல்லை. பிராப்தி என்பது பகவான் ஒருத்தனோட தான் உண்டு. அந்த பிராப்தி அருந்தே போகாது. இன்று நேற்று ஏற்பட்டதல்ல, ஒழிக்க ஒழியாத பந்தம். 9 வித சம்பந்தத்தோட நாம் உயர்ந்து இருக்கிறோம். இந்த உண்மை புரிந்தவர்களுக்கு ஆனந்தமாக இருக்கிறது. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.